எந்த ஊருக்கு லோட் ஆகிட்டு இருக்கு யாருக்கு தெரியும். சும்மா சொன்னேன். கஸ்டமர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்ம கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி நம்மகிட்ட ரெஃபர் பண்ணாங்க, நிறைய என்கொயரிஸ் பண்ணாங்க. ஸோ அவனுக்காக தான் பஃப் ஷீட்டு, ரூஃபிங் ஷீட்டு ப்ளஸ் எல் ஃப்ளாஷு அப்புறம் மெட்டீரியல் எல்லாமே லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டு கிளம்பிடுவோம். நைட்டு கிளம்பினா விடிய காலில் அங்கே போய் இறங்கிடுவோம். நீ கஸ்டமர் ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் ஓனர் சொல்லுவார். சொல்லுங்கள் ஓனர். ஜராம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேப்பா. எது எடுத்து வச்ச? பேஸ் பிளேட்டு, ஆங்கர் போல்ட்டு, செட்டிங் சின்னது, பெருசு, கிரைண்டிங் 2, ரோலர் செட்டு, எல்லோ பிரம 4 லிட்டரு, தின்னர் 5 லிட்டரு, வெல்டிங் ராடு, அப்புறம் லாக் செட்டு. ஓகே, செட் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான ஒர்க் பீஸ் எதுவும் மிஸ் பண்ணாது. ஏன்னா தமிழ்நாடு போகிறது, லாங் போகிறது, ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் இதாகிடும். கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துக்கோ. அந்த லிஸ்ட் பார்த்தியா? கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் லிஸ்ட் பார்த்தியா? பார்த்து எல்லாமே எக்ஸஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா எல்லாமே எக்ஸஸ் தான் போட்டிருக்கேன், எதுவுமே கம்மி போடல. சரிப்பா. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு. எல்லாத்தையும் கரெக்டாக எதுவும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு இல்லை? ஆமாம். சரி, பார்த்து கவனமாக எல்லாம் எடுத்து வை. சரிப்பா. ஓகே. மணி பாருங்கள் 12:15. ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லோட் பண்ணது லேட்டு, பில் பண்ணது லேட்டு. அப்புறம் பில்லில் 4 சொதப்பல் பண்ணேன். ஹைவேஸ் இது எந்த ஹைவேஸ்னா சூளகிரி ஹைவேஸ். இங்கே பாருங்கள், வரிசையாக வந்து வரிசையாக ஹோட்டலாக இருக்குது. எந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நம்ம டிரைவர் அங்கிள் அனுப்பிச்சிருக்கேன். அவர் இப்போ எந்த ஹோட்டல் பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவார். ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஊர் சாப்பாடு வந்து சாப்பிடுவோம்னால ஆசை. அவருக்கு வந்து எப்படின்னா பரோட்டா அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் நீங்களே போய் பார்த்துட்டு உங்கள் சாய்ஸ். வரிசையாக நிறைய ஹோட்டல் இருக்குது, எந்த ஹோட்டலும் நீங்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது கட்டுறதுக்கு லைட் ஆகுது. ஸோ சேஃப்டியாக எல்லாமே பண்ணுங்க பாருங்கள். சேஃப்டியாக கட்டி வச்சுருக்கோம். கலரு இது எங்களோட வண்டி கட்டி பேக்கிங்கோடு இருக்குது. இதை லோட் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பசிக்குது எங்களுக்கு. அங்கிரி எல்லாருமே ஸோ அங்கிரிஸில் இருக்கோம். போனவரை காணோம். ஒரு வேளை திரும்ப விமலும் அங்கே போயிட்டாரோ. இங்கே இதெல்லாம் விற்க மாட்டாங்களே. போயிட்டார் அந்த முத்துக்கு கடைசிக்கே போயிட்டாரு. ஸோ அவர் வரட்டும். கிளம்ப சனிக்கிழமை நான் இட்டுமே வேறு சாப்பாடு முன்னாடி என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. ஸோ நைட் ட்ராவல். ஸோ டிரைவர் அங்கே தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காரு. பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காரு. சாப்பிடலாம் டைம். ஃபைனலி எங்கள் டிரைவர் அங்கே கண்டுபிடிச்சாரு. எங்கள் ஊர் ஹோட்டல் ஸ்ரீ மதுரை உண்மைங்களா ஐக்கலங்களா. ஸோ எங்கள் ஊர் ஹோட்டல் எங்கே இருக்குது? எங்கள் ஊர் ஹோட்டலில் ஃபைனலாக கண்டுபிடிச்சோம். சாப்பாடு சும்மா தரமாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண முட்டை தோசை இன்னும் வரல. அதுக்குள்ளே ஆம்லேட்டு. இந்த மனுஷன் வந்து தாங்க முடியலன்ட்டார் பசி. அதனால் ஏங்கள் விட்டுருந்தா சமைச்சிருப்பாரு. நீங்கள் முட்டை கடைக்கு பார்த்துருப்பீங்க, ஆம்லேட்டில் கடைக்கு பார்த்துருக்கீங்களா? என்னோட ஸ்டைல் எவ்வளோமா இருக்குது சாப்பிடலாம். பொறுப்பாக சாம்பார் ஓகே. இந்த சட்னி இன்னும் டேஸ்ட்டாக வந்திருக்கும். சால்னா கேவலமாக இருக்குது. குருமா அதுலேயே சட்னி வந்துருச்சு. எப்படி சாப்பிட தெரியுமா? ஓகே, இந்த டைமுக்கு இது கட்சியில் பெரிய விஷயம். எப்படி இருக்கு எங்க தமிழ்நாடு? வித்தியாசமா இருக்கா? பச்சை பசைன்னு இருக்கா? மாநிலம் சகப்பா இருக்கா? பாருங்க, கலரே பாருங்க. கீழே பச்சை சகப்பு, மேல பாருங்க வண்ணத்தை பூச்சிய மேல கவுத்தி போட்ட மாதிரி இருக்கா? அதுதாங்க எங்க ஊரு. மண் வாசனை அப்படியே இழுக்குது. சுத்தி பாருங்க தோட்டத்தோட வாசனை. ஊருக்குள்ள வந்தது அப்படியே ஃபுல்லா கறி கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா கறி கிடங்க. துரி திரிச்சு போட்டிருக்காங்க. எங்க ஊர்ல மட்டும் தாங்க கறி திணை எலும்பு திணை கிடைக்கும். அங்க மட்டும் தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போடுறாங்க.